ஹலோ கைஸ், இது உங்கள் கிராக்கர்ஸ் ஐசி அகாடமி. நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிமினரியோட கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிற முன்னாடி கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஜென்ரலாக பார்த்தாலும். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு 30% பார்த்தீங்கன்னா நமக்கு எளிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற 30% நம்ம படிச்சதுலேருந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொஸ்டின் வெளியே வந்திருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 60% கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளை சிந்திக்க வச்சுச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் கன்சியூமும் ரொம்பவுமே அதிகம். ஸோ மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக இருந்துச்சு. நான் எக்ஸாம் எழுதுனேன், நானும் பார்த்தோன்னே எனக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ஈஸியானு பார்த்தேன். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூவாக வந்து டிஃப்ரெண்ட்டான டைப் வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படி சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதோட டைம் கன்சியூமிங் ரொம்ப அதிகம். ஸோ டிரைவேஷன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம நிறைய எக்ஸ்பிரஸ் வீடியோ இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்துருக்கலாம். அவங்களே டிரைவேட் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு எடுத்திருப்பாங்க. ஸோ 10 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அது மேக்ஸாகவே போட முடியும். அதோட கால்குலேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம பார்க்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான சம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு 3 ஸ்கீம் வந்து பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனி வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்கீம்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட்ஜெட்லேருந்து கேள்வி வந்துருச்சு. தமிழ்நாடு பட்ஜெட்லேருந்து கேள்வி வந்துருச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரூபாவை பற்றி கேள்வி கேட்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது கேட்டிருந்தாங்க. நம்ம ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துருந்தால ஒரு 15 கொஸ்டின் கிட்ட எழுதியிருக்கலாம். ஸோ அது நம்ம ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்கீம் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் தமிழ் புதல் திட்டம் வந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 3 கேள்வி வந்துருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கண்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா 15 கேள்வி கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கட் ஆஃப் டிஸ்கஷன் போயிடலாம். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இவ்வளோ தான், ரொம்ப வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஸோ எதனால் சொல்கிறேன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கம்மி. ஸோ 72 வேகன்சி கிட்ட இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்து எடுக்க மாட்டாங்க. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 எடுத்தாலே பெரிய விஷயம் தான். இருந்தாலும் ஒரு 2000 கொடுத்துருக்கேன். ஸோ நம்பிக்கை கெடுக்க வேண்டான்ட்டு ஸோ ஒரு 1500 எடுத்தாவே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். இதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் சார் வந்து பேசியிருக்கா அப்படி. ஸோ பேசினதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கா அப்படி. ஸோ அப்படி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் ஒரு 2000 பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அப்படி 2000 பேர்த்து எடுக்கும் போது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150+ இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140+ இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் வந்து 138, எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா 135, எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 130, எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 120. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 130லேருந்து 135 வந்து ஸ்டக் ஆயிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து 145+ அதே நான் போடலான்னு நினச்சேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா 140க்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 145 இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு 145, 150 இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் கேட்க தேவையில்லை. கண்ணை மூடிட்டு ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். 145லேருந்து 150 இருந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் வந்து கட்டாயமாக கிடைக்கும். ஸோ நான் வந்து பொய் சொல்கிறக்கூட நினைக்கலாம். ஏதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A நம்ம வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ் கட் ஆஃப் 150+ இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 150+ எடுத்த எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வேலை கன்ஃபார்ம். அதே மாதிரி இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் மெயின்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும்னா ஒரு 150+ இருந்தால் 145லேருந்து 150+ இருந்தால் நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு கிளியர் பண்ணிடுவீங்க. மெயின்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கவர்மெண்ட்டோட ஆன்சருக்கே வரல. ஒரு 20 கொஸ்டினுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப டவுட்டாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 135+ எனக்கு வந்து 135 தான் மார்க் வந்திருக்கு. ஸோ நான் செக் பண்ணதில் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இன்ஸ்டியூஷன் போட்ட கொஸ்டினுக்கும் நான் யோசிச்சு அங்கே திங்க் பண்ண கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டு இருந்த உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இன்ஸ்டியூஷன் ஆன்சர் கீக்கும் நாம நினச்ச ஆன்சர் கீக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ அவங்க மேக்ஸிமம் தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 80% மட்டும் தான் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். 80லேருந்து 75% தான் கரெக்டாக இருக்கும். கிரேஸ் மார்க்கு இது பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கிரேஸ் மார்க் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஆன்சர் கீக்கு தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ 130 இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆன்சருக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 150+ வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 150+ எடுக்கும்போது நீங்கள் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சருக்கு நீங்கள் 150+ இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆன்சருக்கு செக் பண்ணும்போது பெருசாக வந்து 1-2 மார்க் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 130+ இருக்கும்போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 140 வரைக்கும் வருதுன்னு பாருங்கள். ஸோ 140 வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து குரூப் 1 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே எய்ம்னா நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா 135லேருந்து 140 இருந்தாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை நான் குரூப் 4 படிக்கிறேன், குரூப் 2 படிக்கிறேன், குரூப் 1 படிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஆன்சருக்கு வரட்டும். ஒரு 145+ இருந்தால் படிக்கலாம். இல்லை நான் குரூப் 1 மட்டும்தான் படிக்கிறேன்னு நீங்கள் 135+ இருந்தாலே படிக்க ஆரம்பிச்சிடலாம். எதனால நம்மளுக்கு வந்து அடுத்த டைம் வந்து எக்ஸாம் வரக்குள்ள நீங்கள் மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிவிஷனுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்குறேன். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 145 தான். ஸோ ஜென்ரலாக இருந்தாலும் 145 தான். மறுபடியும் சொல்கிறேன், 145+ இருந்தால் நீங்கள் கட்டாயமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். 145லேருந்து 50க்குள்ளே தான் எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.